ஐயா தீபக் சாகர் மும்பை ஈஸியா ஜெயிக்க வேண்டிய மேட்சை போய் கடைசி ஓவர்ல சொதப்பி இப்படி தோக்க வச்சுட்டேயா. இப்படி வந்து புலம்புற மாதிரி தான் மும்பையோட நிலைமை வந்து இன்னைக்கு ஆகி போச்சுங்க. இன்னைக்கு மும்பைக்கும் குஜராத்துக்கும் நடந்த மேட்ச்ல மும்பை ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணி வெறும் 155 ரன்னு தான் எடுத்தாங்க. அந்த ஒரு ஸ்கோரை பார்த்தோன்னே நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்னா, இதெல்லாம் குஜராத் சப்பா மேட்ரு சால்ட் வாட்டர்னு சொல்லிட்டு ஈஸியாக சேஸ் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க அப்படின்னு தாங்க எதிர்பார்த்தோம். அதுக்கு தகுந்தாப்புல இன்னைக்கு மேட்ச்சில் சாய் சுதர்ஷன் வேமா அவுட் ஆனாலும் சுப்மன் கில் நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒரு சூப்பரான இன்னிங்ஸ் வந்து கொடுத்தாருங்க. அவர் கூட பட்லர் கொஞ்ச நேரம் பார்ட்னர்ஷிப் வந்து போட்டார். பட்லர் கூட ஒரு கட்டத்தில் வேமா அவுட் ஆயிட்டாரு. அதுக்கப்புறம் ரூதர்ஃபோர்டும் சுப்மன் கில்லும் விளாண்டாங்க பாருங்க. இவங்களோட பார்ட்னர்ஷிப்பை மும்பைனால ஒன்றுமே பண்ண முடியலங்க. ஸ்கோர் 100 ரன்னுக்கு மேலே வந்து போயிடுச்சு. இவங்களோட பார்ட்னர்ஷிப் அப்படியே கண்டினியூ ஆச்சு. இவங்க எப்படியும் மேட்சை வின் பண்ணி கொடுத்துருவாங்க அப்படின்னு தாங்க எதிர்பார்த்தோம். அப்போ தாங்க இடையில மழை பெய்ய வந்து ஆரம்பிச்சிச்சு. சரி, மழை வந்து பேஞ்சோன்னு எல்லாரும் என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்னா, டிஎல்எஸ் மெத்தடு படி குஜராத் தான் வந்து லீடிங்கில் வந்து இருக்காங்க, அதனால வந்து குஜராத் இந்த மேட்சை வின் பண்ணிடுவாங்க டிஎல்எஸ் மெத்தட் படி அப்படின்னு தாங்க எதிர்பார்த்தோம். ஆனால் அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துல மழை வந்து நின்றுச்சுங்க. மழைக்கு அப்புறம் மும்பை வேற லெவல் கம்பேக் கொடுத்துட்டாங்க. பும்ரா 15வது ஓவர் பவுலிங் போட வந்தவர் மனுஷன் சுப்மன் கில்லை வந்து போல்ட் ஆக்கிட்டாருங்க. அதுக்கப்புறம் ட்ரெண்ட் போல்ட்டு நானும் விக்கெட் எடுப்பேன் அப்படின்னு சொல்லி அவரும் ரூதர்ஃபோர்டோட விக்கெட் எடுத்தாரு. அதுக்கப்புறம் பும்ரா ஷாருக் கானோட விக்கெட்டையும் வந்து எடுத்தாருங்க. இது மாதிரி மும்பை மாற்றி மாற்றி மழைக்கு அப்புறம் 4 விக்கெட் வந்து எடுத்தாங்க. அதுக்கப்புறம் 2 ஓவரில் 24 ரன் எடுத்தால் வின்னு அப்படின்ற சுச்சுவேஷன் குஜராத்துக்கு வந்து இருந்துச்சு. அப்போ என்னதான் மாற்றி மாற்றி விக்கெட் போனாலும் நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்னா, ராகுல் திவாத்தியா இருக்காரு, 2 6 அடித்தா கூட மேட்ச் முடிஞ்சு போயிடும் அப்படின்னு தாங்க வந்து எதிர்பார்த்தோம். அப்போ தாங்க திரும்பவும் மழை விழுக வந்து ஆரம்பிச்சிச்சு. சரி, மழை விழுந்தோடனே என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணோம் அப்படின்னா, டிஎல்எஸ் மெத்தடு படி மும்பை தான் லீடிங்கில் இருக்காங்க, மும்பை வின் பண்ணுவாங்க அப்படின்னு எதிர்பார்த்தா, இல்லைப்பா நாங்கள் மேட்சை கரெக்டாக முடிச்சே தீருவோம் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் திரும்பவும் மேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆச்சு. அப்போ என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, உங்களுக்கு 2 ஓவர்லாம் கொடுக்க மாட்டோம், ஒரே ஒரு ஓவர் தான் கொடுப்போம், இதில் வந்து நீங்கள் 15 ரன் எடுக்கணும் அப்படின்னு இந்த மாதிரி டிஎல்எஸ் மெத்தட் படி கேல்குலேட் பண்ணி கொடுத்தாங்க. இதை வந்து பார்த்தோன்னே கூட நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணோம் அப்படின்னா, ஒரு ஓவரில் 15 ரன் தானேப்பா டிஃபெண்ட் பண்ணணும், ஈஸியாக மும்பை டிஃபெண்ட் பண்ணிடுவாங்க அப்படின்னு தாங்க மும்பை மேலே பெரிய நம்பிக்கை வச்சுருந்தோம். ஆனால் அந்த நம்பிக்கையை தீபக் சாகர் சுக்கு நூறாக உடச்சுட்டாருங்க. வந்த மனுஷன் அந்த ஓவரில் 4 வேணுமா எடுத்துக்கோங்க, 6 வேணுமா எடுத்துக்கோங்க, இந்த நோபாலும் போட்டு தரேன் அப்படின்னு சொல்லி அவர் பாட்டுக்கு ஸ்டார்டிங்லேயே ரன்னை மாற்றி மாற்றி கொடுத்தாரு. ஆனால் அதுக்கப்புறம் அதே ஓவரில் கோட்ஸியோட விக்கெட் வந்து போச்சுங்க. அதுக்கப்புறம் குஜராத்துக்கு கடைசி பாலில் 1 ரன் எடுத்தால் வின்னு அப்படின்ற சுச்சுவேஷன் வந்து இருந்துச்சு. அப்போ கூட நமக்கு மும்பை மேலே வந்து நம்பிக்கை வந்து இருந்துச்சு. கடைசி பாலை கரெக்டாக போட்டால் கூட இந்த மேட்ச் வந்து சூப்பர் ஓவர் வரைக்கும் கூட போகும் அப்படின்னு நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தோம். அப்போ கடைசி பாலை தீபக் சாகர் கரெக்டாக தாங்க வந்து போட்டார். கரெக்டாக அந்த பால் வந்து ஹர்திக் பாண்டியா கைக்கு வந்து போச்சு. டைரெக்டாக வந்து அடிச்சிருந்தாரு அப்படின்னா ரன் அவுட் ஆயிருப்பாங்க. ஆனால் ஃபாஸ்ட்டாக அடிக்க போகிறேன்னு சொல்லிட்டு ஒரு ரன் அவுட்டை மும்பை வந்து மிஸ் பண்ணிட்டாங்க. அதுக்குள்ளே குஜராத்தும் ரன் ஓடிட்டாங்க. இதனால இந்த மேட்சை குஜராத்து 3 விக்கெட் வித்தியாசத்தில் வின் பண்ணிட்டாங்க. ஆனால் உண்மையிலே மும்பை கையில் இருந்த மேட்சை வந்து தோத்துட்டாங்க அப்படின்னு தாங்க வந்து சொல்லணும். ஃபஸ்ட்டு குஜராத் ஜெயிக்கிற மாதிரி சுச்சுவேஷன் வந்து இருந்துச்சு. அதுக்கப்புறம் கம்பேக் கொடுத்தாங்க. திரும்ப அதுக்கப்புறம் வந்து குஜராத் கம்பேக் கொடுத்து இந்த மேட்சை வந்து வின் பண்ணிட்டாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு மேட்சை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.